அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், வெள்ளி இரவு இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பாக்கியங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளை அடைந்தாலும் இந்த சூறாவை ஓதுவதை வழமையாக வைத்திருந்தார்கள். அதனுடைய சிறப்புகளை கூறி சஹாபாக்களுக்கும் ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட மிகவும் சிறந்த ஒரு சூறாவையும் அதனுடைய சிறப்புகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றது. அதிலே இந்த ஜும்ஆவுடைய நாள், இந்த வெள்ளி இரவு நாம் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த ஜும்ஆக்கிடையில் அது ஒரு ஒளியாக இருக்கும். அதே போன்று இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் கஹ்ஃபுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. யார் இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய 10 வசனங்களை ஓதுகிறாரோ, தஜ்ஜாலினுடைய அந்த தீங்கை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு வசனம் இடம்பெறுகின்றது, மிக முக்கியமான ஒரு வசனம். அந்த குகைவாசி இளைஞர்கள் நம்பிக்கையோடு இந்த வசனத்தை ஓதினார்கள். அல்லாஹ் எவ்வாறு அவர்களுக்கு உதவி செய்தான் என்பதனையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே நமக்கு எடுத்து காண்பிக்கின்றான். அந்த குகைவாசி இளைஞர்கள் இவ்வாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தௌ வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துஆ சூரத்துல் கஹ்ஃபிலே இடம்பெறுகின்றது. இந்த குகைவாசி இளைஞர்கள் இந்த துஆவை கேட்டார்கள். அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான். பல வருடங்கள், பல நூற்றுக்கணக்கான வருடங்கள், தஃப்சீருடைய இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், கிட்டத்தட்ட 309 வருடங்கள் அந்த குகையினுள்ளேயே அல்லாஹ் அந்த இளைஞர்களை வைத்து பாதுகாத்தான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு துஆ இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே இருக்கின்றது. இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் கஹ்ஃபுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த சூரத்துல் கஹ்ஃபை அதிகமாக ஓதுவோம்.